ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கரெக்டாக மாதந்தோறும் 15ஆம் தேதி அப்படின்னா கலைஞர் உரிமை தொகையானது தகுதி உடையவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் என்ற வீதத்தில் வங்கி கணக்கில் வந்து போட்டுட்டு வராங்க. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பணம் வந்து வராமல் போயிருக்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. கண்டிப்பாக வந்து 1,30,000க்கு மேலே இந்த ஒரு பணம் வரவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த தகுதி உடையவர்கள் இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் கூடவே ஏன் எனக்கு பணம் வரலை, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதம் வாங்கியிருப்பீங்க, இல்லை 5 மாதம் வந்திருக்காது, இல்லை தொடர்ந்து வாங்கியிருப்பீங்க, கடந்த 2 மாதம் இந்த மாதிரி பணம் வந்து வராமல் இருந்திருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்? அப்படி ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ஒரு கலைஞர் உரிமை தொகையை வந்து தொடர்ச்சியாக வாங்கணும் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். கடைசியாக ஒருவேளை இந்த கலைஞர் உரிமை தொகையில் என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுமோ அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து மறக்காம வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கடந்த அக்டோபர் மாதத்து வரைக்கும் இந்த கலைஞர் உரிமை தொகை கணக்கெடுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 1,15 லட்சத்துக்கும் மேலே கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை வந்து அப்டேட் பண்ணி 1,14 லட்சமா வந்து காமிச்சிருக்காங்க கணக்கில். இந்த ஒரு மீதி இருக்கக்கூடிய 1 லட்சம் பேருக்குமே இந்த பணம் வந்து வராம ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அது என்னென்ன காரணங்களாக இருக்கும் அப்படின்னு நீங்களே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு கடந்த தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா மாதந்தோறும் 1000 ரூபாய் வந்திருந்து இப்போ சமீபத்தில் ரீசெண்டா எனக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, ஏனே தெரியல அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. முக்கியமா முதல் காரணம், இந்த அமௌண்ட் முதல்ல யாருக்கு ஸ்டாப் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை இந்த கலைஞர் உரிமை தொகையை வாங்கிட்டு இருக்கவங்க டெத் ஆனாங்க அப்படின்னா, ஒருவேளை அவங்க இறந்தா அப்படின்னா கண்டிப்பா அதுவும் பாத்தீங்க அப்படின்னா அதை நீக்கிடுவாங்க, அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா கண்டிப்பா இந்த ஒரு டெத்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணாவே அந்த ஆதார் நம்பரை வச்சு கண்டிப்பா எல்லா ப்ராசஸுமே ஸ்டாப் ஆகிடும். அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். அதற்கு பிறகு ஒருவேளை டெத் ஆனா அவங்க குடும்பத்துக்கு மறுபடியும் இந்த அமௌண்ட்டை வந்து அவங்க குடும்பத்துல வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்றதுக்கு இப்ப எந்த ஒரு ஆப்ஷனும் எதையுமே வந்து கிடையாது. புதுசா அப்ளை பண்ற ஆப்ஷன் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அது இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லாம தான் இருக்கு. அதனால புது பதிவு அப்படிங்கிறது இன்னும் தெளிவா அந்த விளக்கத்தை எதுவுமே வந்து கிடையாது. ஆனால் புது பதிவு ஸ்டார்ட் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படி ஒரு வேளை அந்த புது பதிவு ஆரம்பிக்கிறாங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோ வரும். கரெக்டா மறக்காம தொடர்ச்சி அதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க புது பதிவை கலைஞர் உரிமை தொகையில அப்ளை பண்ணி நீங்க வாங்கிக்க முடியும். அதனால இப்போ வந்து டெத் ஆனவங்க பேர்ல இருந்து அவங்க குடும்பத்துக்கு மாற்ற முடியுமா அப்படின்லாம் எதுவுமே வந்து கிடையாது. தற்போதைக்கு அந்த குடும்பத்துக்கு கண்டிப்பா கலைஞர் உரிமை தொகையானது வராது. ஒருவேளை புது பதிவோ அல்லது அந்த குடும்பத்துல மாற்று ஆளா போட்டு யாருக்காவது பணம் வர வைக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட இனிமே வரக்கூடிய காலங்களில் தான் இதனுடைய தெளிவான விளக்கங்களை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆல்ரெடி கவர்மெண்ட்ல சொல்லி இருக்கக்கூடிய தகுதி யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நீடிச்சிட்டு இருக்கு. அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதற்கு பிறகுதான் எல்லாருக்குமே வழங்கப்படுமா இல்லையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனா தற்போதைக்கு வரைக்குமே இந்த கலைஞர் உரிமை தொகையானது கண்டிப்பா தகுதி உடையவர்கள்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. அதன்படியா தான் கொடுத்துட்டு வராங்க. ஒருவேளை அதன்படி கொடுத்துட்டு இருந்தவங்களும் அந்த தகுதியை ஒருவேளை நீங்க அடையலை அப்படின்னா கூட அது ஸ்டாப் ஆகிடும். வித் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதிக வருமானம் ஈட்டினாலும் அது வந்து கண்டிப்பா கணக்கு வந்து காட்டும். அதனால உங்க குடும்பத்துல யாராவது உங்க ரேஷன் கார்டுல இருந்து அதிக வருமானம் வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு இந்த ஒரு கலைஞர் உரிமை தொகை வராம போயிடும். இல்ல நான் பாத்தீங்கன்னா நிலம் வாங்கியிருக்கேன், அதிக பணம் கொடுத்து நிலம் வாங்கியிருக்கேன், அல்லது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கும் இந்த கலைஞர் உரிமை தொகையானது ஸ்டாப் ஆயிடும். அதற்கு பிறகு ஒரு சிலவங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ சமீபத்துல நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு போயிருப்பீங்க, கவர்மெண்ட் வேலைக்கு வந்து போயிருப்பீங்க. அந்த கவர்மெண்ட் வேலையில இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இந்த கலைஞர் உரிமை தொகை கண்டிப்பா வந்து ஸ்டாப் ஆகிடும். அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்க காரோ இல்லது 4 சக்கர வாகனங்களோ வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த குடும்பங்களுக்கும் இந்த ஒரு கலைஞர் உரிமை தொகையானது ஸ்டாப் ஆயிடும். அதற்கு பிறகு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இந்த டீட்டெயில் பாத்தீங்கன்னா உங்க குடும்ப அட்டையில யாராவது ஒருவர் வாங்கியிருந்தா கூட அந்த குடும்பத்துக்கு இந்த ஒரு அமௌண்ட் வந்து கண்டிப்பா வந்து வராது. நம்மளுடைய மேக்சிமம் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல இருக்கும். கண்டிப்பா பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே வந்து கொடுத்து பண்ணுவோம். அது எக்ஸாம்பிள் உங்க வங்கி கணக்குல எவ்வளவு வரவு வருது போகுது இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்ல இருக்கும். அதே போல உங்களுடைய நிலப்பதிவாக இருக்கட்டும், இல்லது உங்களுடைய இன்கம் டாக்ஸ் ஆக இருக்கட்டும், இல்ல நீங்க கார் வாங்குறீங்க, இல்ல வந்து உங்க டிரைவிங் லைசன்ஸை வச்சு ஏதாச்சும் வாங்குறீங்க, உங்க ஆதார் கார்டை தான் பேஸ் பண்ணி வாங்குவீங்க. இப்படிலாம் இருக்கும்போது கண்டிப்பா உங்களுடைய டீட்டெயில்ஸ் கவர்மெண்ட் தரப்புல கண்டிப்பா சமூக பாதுகாப்பு ஆணையரால இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்காணிக்கப்பட்டு தான் இந்த கவர்மெண்ட் மூலியமா எல்லாருமே கண்காணிக்கப்பட்டு தான் வருது. ஸோ அவங்களால மாதம் இதை வந்து ஃபில்டர் பண்ணி யாருக்கு வந்து தகுதியா இருக்காங்க இல்லை அப்படிங்கிறத கொடுத்து அந்த ஒரு அப்டேட் வந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இது மாதம் வந்து நடக்குது. அதனால மாதம் இந்த அளவு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே தான் வருது.
ஒரு சிலவங்களுக்கு 100ல் ஒரு 5% அந்த வராதவங்களுக்கு அந்த கலைஞர் உரிமை தொகை நியூவா வந்து ஆட் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா மாசமே அவங்க அப்டேட் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. அதனால இந்த காரணங்களுக்காக இடையில இந்த பணம் வராமல் போகிறதுக்கு இந்த காரணங்களாம் ஒரு மேக்சிமம் மேஜரான ஒரு காரணங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது யாரெல்லாம் தகுதி உடையவர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கூட அந்த எலிஜிபிலிட்டி நீங்க இல்லைன்னா இப்போதைக்கு இந்த பணம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வராது. அதற்கு பிறகு ஒரு சில நியூஸஸ்லாம் அது எல்லாருக்குமே தகுதி இருக்கு இல்ல எல்லாருக்குமே வழங்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க. அமைச்சர் அவர்களும் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து சொல்லிடுறாங்க. ஆனா அது அதிகாரப்பூர்வமா எந்த வெளியீடும் கிடையாது. அதற்கு பிறகுதான் உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கூடிய விரைவில் கண்டிப்பா வெளியிடுவாங்க. அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க சிஎம் செல்லுக்கு வந்து கால் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் வந்து சமர்ப்பிக்கலாம். அந்த சிஎம் செல்லுக்கு 1100 நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்க சிஎம் செல்லுக்கு வந்து கால் போகும். அதில் உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் அல்லது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கூடிய விரைவில் இந்த ஒரு புகார்களுக்கு உங்களுக்கு விளக்கம் வந்து கொடுத்து அதை சீக்கிரமாக சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் எடுப்பாங்க. அப்படி என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தனியாக வந்து வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்கள் ஆதார் கார்டை பேஸ் பண்ணி இந்த ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்துச்சுன்னா உங்கள் டீட்டெயில் எந்த அமௌண்ட் வருது, எந்த மாதம் உங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்கு, என்ன காரணத்தினால உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகியிருக்கு, அல்லது உங்களுக்கு எந்தெந்த மாதம் வந்திருக்குன்ற டீட்டெயிலோட வந்திருக்கும், என்ன பேங்க் அது எல்லாமே வந்திருக்கும். ஸோ அதை பார்த்து என்ன ரீசன் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.